ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தங்கம் வெல்வது உறுதி என்ற கனவோடு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த வினேஷ் போகட் இன்றைக்கு எடை அதிகரித்திருப்பதன் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு பரவலான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. எடை எப்படி ஒரே நாளில் அதிகரித்தது, ஒரே நாளில் குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டா, இதற்கான மருத்துவ முறைகள் என்ன, உணவு முறைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல மருத்துவர் திரு அமலோற்பவ நாதன் அவர்கள். வணக்கம் சார். வினேஷ் போகட், இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு சார்? என்ன நடந்ததுன்னு பத்தி நமக்கு இப்போ முழுக்க தெரியல. வந்த செய்திகள் இந்த நிமிடம் வரைக்கும் என்னன்னா, அவங்க 50 kgs விட 100 கிராம் அதிகம் இருந்திருக்காங்க வெயிட் போடும்போது. ஆகவே அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மெடலும் பறிக்கப்பட்டது. இனிமேல் ஃபைனலுக்கும் அவங்களால போக முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டது. ஒரு 100 கிராமுக்காக அவங்க ஒரு உலக புகழையே இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடுச்சு. இந்தியாவே அவங்களுக்காக கண்ணீர் விடுகிறது. நம்ம 2 பேரையும் சேர்த்து தான் எல்லாரும் கண்ணீர் விடுறோம். ஒரு 100 கிராம் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இருந்தாலும் நம்ம மனசுலாம் இன்றைக்கு ரியல் ஹீரோயின் யாருன்னா வினேஷ் தான். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் தோற்கடிக்கவே படாத ஒரு மல்யுத்த வீராங்கனையை தோற்கடிச்சிட்டு தான் அந்த வெற்றி சுற்றுக்கு போறாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்காகவே அவர்களை உலகமே கொண்டாட வேண்டும், நம்ம இந்தியாவும் கொண்டாட வேண்டும். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். பொதுவாகவே இந்த மாதிரி மல்யுத்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்க பல வெயிட்டில் ரேஞ்சில் கலந்துக்குவாங்க. இதே வினேஷ் 53 கிலோ கேட்டகரியிலையும் கலந்துருக்காங்க, 48 கிலோ கேட்டகரியிலும் கலந்துருக்காங்க, 50 கிலோ கேட்டகரியிலும் கலந்துருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எடையை கூடவோ குறைப்பதோ அவங்களுடைய டீம் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, டீம் மேனேஜர், அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், டயட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் நடக்கும். அவங்க இந்த எடை போடுவதற்கு முன்னாடி, அந்த காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடினால அவங்களுக்கு எடை பார்ப்பாங்க. அந்த எடை போடுவதற்கு முன்னாடி இந்த 50 கிலோக்கு கம்மியாக வச்சுருவாங்க. எடை போட்டு குவாலிஃபை ஆகிட்ட பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. இதை மானிட்டர் பண்ணுறது அந்த டீமுடைய வேலை, ஒரு அத்லெட்டினுடைய வேலை கிடையாது. அத்லெட் அவங்க எப்படி வின் பண்ணோன்ற ஒரு முனைப்போடு இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை நடவடிக்கையெல்லாம் அதில் தான் இருக்கும். இந்த வெயிட்டை குறைக்கிறது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் குறைக்கிறது, தண்ணியை குறைக்கிறது அல்லது கூட்டுறது, அல்லது எக்ஸசைஸ் மூலம் எக்ஸஸ் வெயிட்டை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இந்த பிளானிங்கில் எங்கேயோ ஒரு விதத்தில் மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆகவே தான் நேற்று நைட் அவங்களுக்கு 2 கிலோ அதிகமாக இருந்திருக்குது. நைட்டெல்லாம் அவங்கள எக்ஸசைஸ் பண்ண விட்டுருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணால் நிறைய வேர்வை வரும், வேர்வை இல்லாமல் வெயிட் போகும்னு. ஆனால் நீங்கள் 2 கிலோ வெயிட் இறங்கணுன்னா சுமாராக ஒரு 2 லிட்டர் ஸ்வெட் வரணும். 2 லிட்டர் ஸ்வெட்டு நைட் ஃபுல்லாக, அதுவும் ஒரு குளிர் ஊரில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்களால முயன்றாங்க. இருந்தாலும் அவங்களால 100 கிராம் கம்மியாயிடுச்சு. அவங்க 1.9 லிட்டர்ஸ் ஏதோ குறைச்சிட்ருக்காங்க. 100 கிராம்ஸில் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நைட்டில் இந்த மாதிரி அவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறது மெடிக்கல் அவ்வளோ நல்லது இல்லை. பட் காம்படிஷனில் எல்லாருமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க பிறருக்கு. இந்த கணக்குகள் தவறானதுக்கு நான் அவர்களை பொறுப்பாக்க மாட்டேன். அவங்கள சார்ந்த டீம், நியூட்ரிஷனிஸ்ட், மெடிக்கல் டீம், ட்ரெயினர், கோச், அவங்க தான் இதை பார்த்துக்கணும். இது இந்தியாவுக்கே மிக ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். இப்போ ஒரு குவார்டர் ஃபைனல் போற ஸ்டேஜில் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு 30 நிமிடங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 30 நிமிடங்களுக்குள்ள அவங்க ஸ்கிப்பிங்கோ இல்லை வேற எக்ஸசைஸோ பண்ணி உடம்பு குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே செமிஃபைனல் போறப்போ 15 நிமிடங்கள் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு 30 அல்லது 15 நிமிடங்களிலேயோ வேர்வையாவோ சிறுநீராவோ மட்டுமே இதை குறைக்க முடியுமா, இல்லை வேற ஏதாவது வழி இருக்கு? இல்லை, உங்களுக்கு 2 வழி. ஒன்று வேர்வை மூலம் குறைக்கணும், ரேப்பிடாக குறைக்கணும்னா, அல்லது சிறுநீர் மூலம் தான் குறைக்க முடியும். இதை தவிர வேற வழி இல்லை. ஆனால் இதே ரூல் தான் எல்லாருக்கும் உண்டு. வினேஷ்க்கு மட்டும் இந்த ரூல் இல்லை, எல்லாருக்குமே இந்த ரூல் உண்டு. எல்லாருமே இதை செய்கிறாங்க. வெயிட்டை கூட்டுறதும் சரி, கடைசி நிமிஷத்தில் குறைக்கிறதும் சரி, காம்படிஷன் முன்னாடி இன்னும் கொஞ்சம் வெயிட்டை கூட்டுறதும் சரி, இது எல்லா மல்யுத்த வீரர்களும் எல்லா அத்லெட்ஸும் வழக்கமாக செய்கிறது. ஆனால் அவங்களுடைய டீம் இதை கரெக்டாக பார்த்துக்கும்.
இங்க வந்து நம்ம டீம் வந்து சரியா பார்க்க தவறிட்டாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. அந்த 100 கிராம் அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு உலக தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கும். அவங்களுடைய கணக்குல தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர்களை வந்து ஒரு குற்றமா சொல்லல, இந்த தவறு நடந்திருக்கு தானா. ஒரு குவார்டர்லையும் சரி செமிஃபைனல்லையும் சரி 2 இடங்கள்லயுமே வந்து உடல் எடையை வந்து ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு போன ஒரு வினேஷால ஒரு ஃபைனலுக்கு போற லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது, வினேஷ்க்கு வந்து டெய்லி அந்த வெயிட் பார்க்குற பழக்கம் இருக்குமா? ஒரு அத்லெட் பண்ணுவாங்களா? இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த கோச்சோ இல்லை நியூட்ரிஷனிஸ்டோ அவங்க தான் பண்ணணுமா? வினேஷ் பண்ண மாட்டாங்க. வினேஷனுடைய முழு கவனமும் வந்து மல்யுத்தத்திலையும் அதனுடைய டெக்னிக்ஸ்லையும் ரெஸ்ட் எடுக்கிறதுலையும் அவங்களுடைய மென்டல் அலர்ட்னஸ் இதில் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய எடையை கூட்டுறது குறைக்கிறது இதை மானிட்டர் பண்ணுறது வந்து அவங்களோட இருக்கிற கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன் டீம் தான் செய்யணும். அந்த டீம் வந்து இதை செய்ய தவறிட்டாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. வேணும்னு தவறிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் தவறிட்டாங்க. ஒலிம்பிக் லெவலில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து அவ்வளவாக ஏற்கத்தக்கது அல்ல. அதாவது வினேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது தான் அதிகம் அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். வெளியே வராங்க. ஒரு 1 லிட்டர் ஒரு 900 மில்லியை வந்து வெளியேற்ற முடிஞ்ச இவங்களால ஒரு 100 கிராம குறைக்க முடியல அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அதுக்கு ஏதாவது டேப்லெட் போட்டு யூரின் அதிகமாக வர வைக்க முடியுமா? இல்லை, டேப்லெட் போட்டு யூரின் வர வச்சிங்கன்னா அது டோப்பிங்ல வந்துடும். அதனால பெர்மனண்டா பேன் பண்ணிடுவாங்க. முதல்ல ஒரு காலத்தில் வந்து அந்த டேப்லெட்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டேப்லெட் போட்டு யூரினை அதிகப்படுத்தி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுலாம். இப்போ டேப்லெட்லாம் வந்து போட்டிங்கன்னா டோப்பிங்கில் வந்துடும். அதனால டேப்லெட் போட முடியாது. அந்த ஊக்க மருந்து அது ஊக்க மருந்து இதில் வந்துடும். ஆகவே போதைப் பொருள் மாதிரி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால பெர்மனண்டா பேன் பண்ணிடுவாங்க. டேப்லெட் போட முடியாது அவங்களால. தானாக தான் குறைக்கணும். ஆகவே தான் வந்து அவங்கள நைட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர்வை மூலமாவது குறைக்கிறதுக்காக. வேர்வை மூலம் குறைச்சிருக்காங்க. 1090 கிராம் குறைச்சிட்டாங்க. 1900 கிராம் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த 100 கிராம் கம்மி பண்ண முடியல அந்த டைமுக்குள்ள.